வாங்க குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு அழகான திருக்குறள் கதைய பாப்போமா? திருக்குறள். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. ஒரு காலத்தில் அழகான ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் தென்றல்புரம். அங்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். பசுமையான வயல்கள், பாடும் பறவைகள், ஓடும் ஆறு, எதுவும் குறையாது. ஆனால் ஒரு நாள் முதல் அந்த ஆறு மெதுவாக உலரத் தொடங்கியது. வயல்களில் நீர் குறைந்தது. கிணறுகள் காலியாகின. கிராம மக்கள் கவலையில் ஆழ்ந்தனர். அந்த கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு செடிகள், மரங்கள் மீது மிகவும் பாசம். ஒரு நாள் அவன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, ஆறு ஏன் உலர்ந்து போயிற்று? நீரெல்லாம் எங்க போச்சு? தாத்தா ராமன் மெதுவாக சிரித்தார். தம்பி கவின், ஆறு தண்ணீரை வானத்திலிருந்து பெறுகிறது. மழை இல்லாவிட்டால் ஆறும் தாகமாகிவிடும். கவின் ஆச்சரியத்துடன் கேட்டான், அப்போ மழை இல்லைன்னா நீரும் இல்லையா? ஆமா, மழை இல்லையேல் நீர் இல்லை. அதை பற்றிதான் திருவள்ளுவர் சொன்னார். நீரென்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானென்று அமையாது ஒழுக்கு என்று. அதை கேட்டு கவினின் மனதில் ஒரு தீப்பொறி ஏறியது. அவன் கிராம மையத்துக்கு போய் கூவினான், நம்ம கிராமத்துக்கு மழை திரும்ப வரணும். மரம் நடுவோம். தண்ணீரை வீணாக்காதீங்க. நம்ம பூமிய பாதுகாப்போம். அவன் உற்சாகத்தை கேட்ட மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். அவர்கள் மரம் நடக்கத் தொடங்கினர். கிணறுகளை சுத்தம் செய்தனர். நீர் வீணாவதை நிறுத்தினர். சில வாரங்கள் கழித்து வானம் கருமையாகியது. மின்னல் மின்னியது. மழை பொழிந்தது. ஆறு மீண்டும் ஓடத் தொடங்கியது. வயல்கள் பசுமையாய் மிளிர்ந்தன. குழந்தைகள் மழையில் துள்ளி குதித்து விளையாடினர். தாத்தா சிரித்தார். பாரி கவினே, இயற்கையை நாம மதித்தால் அது நம்மை காப்பாற்றும். அதனால நாம எப்பவும் இயற்கையை பாதுகாக்கணும், சரியா? இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, நீர் இல்லையேல் உயிரில்லை. மழை, நீர், இயற்கை இவை நம் வாழ்வின் அடிப்படை. அவற்றை காப்பது நம் கடமை. சரி குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அற்புதமான கதையில் சந்திப்போமா?